வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அக்டோபர் 23ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தீவிர வறுமை இல்லாத இந்தியாவின் முதல் மாநிலமாக உருவாக உள்ள மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் தீவிர வறுமையை முற்றிலுமாகவே ஒழித்துட்டாங்க. இந்த நவம்பர் 1ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் ஒரு விழாவை அமைத்து கேரள முதல்வர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். 2021 ஆண்டு நிதி ஆயோக்குடைய ரிப்போர்ட்டில் வறுமை குறைவான மாநிலமாக தான் கேரளா இருந்துச்சு. இப்போ அங்கே தீவிர வறுமையை முற்றிலுமாகவே ஒழித்துட்டாங்க. அடுத்தது, 2025 தமிழக அரசின் வைக்கம் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் தேன்மொழி சவுந்தரராஜன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசுடைய வைக்கம் விருது பிற மாநிலங்களில் ஒடுக்கப்பட்டோர் நலனுக்காக பாடுபடுறவங்களுக்கு இந்த வைக்கம் விருதை தமிழக அரசு வழங்குறாங்க. இந்த தேன்மொழி சவுந்தரராஜன் இவங்க அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியாவை சேர்ந்தவங்க. இவங்க அப்பா அம்மா நம்ம ஊரை சேர்ந்தவங்க தான், மதுரையை சேர்ந்தவங்க தான். அவங்க அங்கே போய் அமெரிக்காவில் போய் முன்னாடியே வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அமெரிக்காவில் பிறந்தவங்க தான் இந்த தேன்மொழி சவுந்தரராஜன். இவங்க அந்த நாட்டில் ஒடுக்கப்பட்டவங்களுக்கு நலனுக்காக நிறைய பாடுபட்டு இருக்காங்க. முக்கியமாக ஈக்குவாலிட்டி லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை அமைத்து அங்கே அதற்காக பாடுபட்டு இருக்காங்க. இப்போ இந்த வைக்கம் விருதில் பரிசு தொகையாக ரூபாய் 5 லட்சம் அவங்களுக்கு வழங்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இப்போது நடைபெற போகிற தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரீஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கான புதிய ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது நவம்பர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். இதில் நம்ம புக்ஸோட சேர்த்தே வழங்குவோம். ஓகே, அடுத்தது, ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய ஈட்டி எறிதல் வீரர் யார்? இதற்கான ஆன்சர் நீரஜ் சோப்ரா. 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் நீரஜ் சோப்ரா தங்கம் ஜெயிச்சிருந்தார். இப்போ இவருக்கு இந்திய இராணுவத்துடைய கௌரவ லெஃப்டினன்ட் கர்னல் பதவி வழங்கியிருக்காங்க. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் இந்திய இராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இதை வழங்கியிருக்காங்க. அடுத்தது, உலக அளவில் வனப்பரப்பில் இந்தியாவின் இடம் என்ன? இதற்கான ஆன்சர் 9. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுடைய பரப்பில் எத்தனை சதவீதம் வனமாக வைத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் தான் இது. அப்போது இந்தியாவுடைய மொத்த வனப்பரப்பு உலக அளவில் 9வது இடம் பிடித்திருக்கு. அதே நேரம் இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் வனப்பரப்பு அதிகமாகிட்டு தான் இருக்குது. அப்போது வனப்பரப்புடைய வருடாந்திர அதிகரிப்பில் இந்தியா 3ஆம் இடம் உலக அளவில் பிடித்திருக்கு. உலகத்துடைய மொத்த வனப்பரப்பு 414 கோடி ஹெக்டேராக இருக்குது. இந்த அறிக்கையை ஐநா சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. எஃப்ஏஓ அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். இது ஐநா சபை கீழே இருக்கிற ஒரு அமைப்பு. அடுத்தது, எத்தனை மாநிலங்களில் மேம்பட்ட 3D சென்சார்கள் மற்றும் தரவு சேகரிப்பு அமைப்புகளை NHAI பொறுத்த உள்ளது? இதற்கான ஆன்சர் 23 மாநிலங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் சாலைகளில் 23 மாநிலங்களில் 3D சென்சார்கள் மற்றும் தரவு சேகரிப்பு அமைப்புகளை பொருத்த போகிறாங்க. NHAI அப்படின்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த அமைப்பு தான் 23 மாநிலங்களில் 20,000 கிலோமீட்டரில் இதை பொறுத்துறது போகிறாங்க. எதற்காக அப்படின்னா ரோடில் இருக்கிற பள்ளம் மற்றும் விரிசல்களை உடனுக்குடன் அடையாளம் காண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்தியாவில் மொத்தமாக 13,795 பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது. பிளாக் ஸ்பாட்ஸ் அப்படின்னா அங்கெல்லாம் அதிகமான விபத்து நடக்கிற பகுதி அப்படிங்கிறது தான். அடுத்தது, அட்லாஸ் என்ற தேடுபொறி இயந்திரத்தை அறிமுகம் செய்த அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் OpenAI. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கூகுள் குரோம் இருக்குல்ல, அதே மாதிரி OpenAI நிறுவனம் அட்லாஸ் அப்படிங்கிற ஒரு சர்ச் இன்ஜினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூகுள் குரோமுக்கு போட்டியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த OpenAI தான் ChatGPTயுமே அமைத்திருந்தாங்க. அடுத்தது, இளம் விஞ்ஞானிகளுக்கு ராமானுஜம் ஃபெலோஷிப் என்பதை அறிமுகம் செய்த நாடுகள் எவை? இதற்கான ஆன்சர் இந்தியா மற்றும் பிரிட்டன். இந்தியாவும் பிரிட்டனும் சேர்ந்து இப்போது ராமானுஜம் ஃபெலோஷிப் அப்படிங்கிறத அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா லண்டனில்
லண்டன் இன்ஸ்டியூட் ஃபார் மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. இங்கே வந்து இந்தியர்கள் பிரிட்டன் ஆராய்ச்சியாளர்கள் கூட இணைந்து ஆய்வு செய்ய முடியும். அடுத்தது ஒரு கூட்டு பயிற்சி இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஜைமெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டு பயிற்சி, இதோடைய விரிவாக்கம் ஜப்பான் இந்தியா மெரிடைம் எக்ஸைஸ் அப்படிங்கிறது தான். இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து மேற்கொள்கிற ஒரு கடற்படை பயிற்சி இது. இது வந்து ஜப்பானுடைய யோகோசுகா அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெறுது. அடுத்தது மத்திய அரசு செயற்கை நுண்ணறிவு சம்மந்தமான சில விதிகளுக்கு பரிந்துரை வழங்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இதற்காக தொழில்நுட்ப விதிமுறைகள் 2021 திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒலிப்பதிவுகள் மற்றும் காணொலியில் ஏஐ அப்படிங்கிறத குறிப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா எது ஏஐ வீடியோ எது உண்மையான வீடியோ அப்படிங்கிறது சில நேரங்களில் தெரிய மாட்டேங்குது. அப்போது ஒரு வீடியோ வந்து ஏஐனால் உருவாக்கப்பட்ட வீடியோ அப்படின்னா அதோடைய சைடில் வந்து ஏஐ அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஆடியோ கூட இது ஏஐ ஆடியோவாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதையுமே இது வந்து ஏஐ ஆடியோ அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் அந்த 10% காட்சியிலேயாவது இது வந்து இடம்பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒலிப்பதிவு இருக்குது, ஆடியோ இருக்குது அப்படின்னா அதோடைய தொடக்கத்திலேயே அது வந்து ஏஐ அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடணும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அடுத்த முக்கிய தினங்கள், சர்வதேச பனிச்சிறுத்தை தினம், இது வந்து அக்டோபர் 23 இதே மாதிரி சர்வதேச சிறுத்தை தினம், இது வந்து மே 3 இப்போது சிறுத்தை அப்படின்னா லெப்பர்டு, ஓகேவா, பனிச்சிறுத்தை அப்படின்னா ஸ்னோ லெப்பர்டு. சர்வதேச சிவிங்கி புலிகள் தினம், இது டிசம்பர் 4 சிவிங்கி புலி அப்படின்னா சீட்டா. அடுத்தது சர்வதேச புலிகள் தினம், இது வந்து ஜூலை 29 அடுத்தது சர்வதேச சிங்கங்கள் தினம், இது வந்து ஆகஸ்ட் 10 இப்போ உங்களுக்கான கேள்வி, ப்ராஜெக்ட் டைகர், புலிகளை பாதுகாக்கிறதுக்காக நம்ம ப்ராஜெக்ட் டைகரை வந்து இந்திய அரசு எப்போ தொடங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது மோல் தினம், இது வந்து அக்டோபர் 23 இது அவகேட்ரோ என்ன குறிக்கும்? அதாவது பார்த்திங்கன்னா அக்டோபர் 23 அவகேட்ரோ நம்பர் வந்து 6.02 × 10^23. இதில் இந்த 23 வந்து தினமாக எடுத்திங்கன்னா, இந்த 10 மாதமாக எடுத்திங்கன்னா 23 அக்டோபர் மாதம் அப்படிங்கிறத குறிக்கும். அந்த 6.02 அப்படிங்கிறது அந்த அக்டோபர் 23 காலையில் 6:02 மணிலேருந்து மாலை 6:02 மணி வரைக்கும் குறிக்கும். ஓகே, இன்னொன்று பார்த்திங்கன்னா மோல் அப்படிங்கிறது இந்த எலி இருக்குல்ல அதையுமே குறிக்கும், சிற்றெலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். தீவிர வறுமை இல்லாத இந்தியாவின் முதல் மாநிலமாக உருவாக உள்ள மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. அடுத்தது 2025 தமிழக அரசின் வைக்கம் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் தேன்மொழி சவுந்தரராஜன். அடுத்தது ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய ஈட்டியெறிதல் வீரர் யார்? இதற்கான ஆன்சர் நீரஜ் சோப்ரா. அடுத்தது உலகளவில் வனப்பரப்பில் இந்தியாவின் இடம் என்ன? இதற்கான ஆன்சர் 9வது இடம். அடுத்தது எத்தனை மாநிலங்களில் மேம்பட்ட 3D சென்சார்கள் மற்றும் தரவு சேகரிப்பு அமைப்புகளை NHAI பொறுத்த உள்ளது? இதற்கான ஆன்சர் 23 மாநிலங்கள். அடுத்தது அட்லாஸ் என்ற தேடுபொறி இயந்திரத்தை அறிமுகம் செய்த அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் OpenAI. அடுத்தது இளம் விஞ்ஞானிகளுக்கு ராமானுஜம் ஃபெல்லோஷிப் என்பதை அறிமுகம் செய்த நாடுகள் எவை? இதற்கான ஆன்சர் இந்தியா மற்றும் பிரிட்டன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.